ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு 2 to 3 இயர்ஸ் ஓல்டு குழந்தைக்கு எப்படிலாம் நம்ம ஃபுட்டு ரெடி பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக எல்லா ப்ரோட்டீன் எல்லாமே கிடைக்கிற மாதிரி எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், முதல்ல வந்து காலையில் இட்லியும் சாம்பாரும் ரெடி பண்ணி கொடுத்தேன்னா, இட்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த சாம்பாரும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா இட்லி மாவு பொங்கி வந்திருக்குன்னு. இதை வந்து நான் மிக்சியில் தான் அரைச்சேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வந்துருந்துச்சு. நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு ஈக்குவலாக வந்துருந்துச்சு. அதுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும். இதோட டீட்டெயில் ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் ரெசிபியாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபுல்லாக போட முடியல, போட்டால் நமக்கு வந்து ரொம்ப லென்த் ஆயிடுது வீடியோ. அதனால் இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போதுமே இட்லி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றிக்கோங்க. அப்போனா ரொம்ப ஈஸியாகவும் வெந்துடும், அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் வரும். இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு சூப்பரான சாஃப்டான ஃப்ளப்பியான இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இப்போ இந்த இட்லி எடுத்துடலாம். ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. நான் இப்போ இந்த இட்லியை வந்து பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே நம்ம கிரைண்டரில் மாவு அரைச்சா எவ்வளோ சாஃப்டாக வருமோ அந்த அளவுக்கு வரும். சீக்கிரமாக கண்டிப்பாக அந்த ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். இப்போ நமக்கு இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாம்பார் பார்த்துடலாம். சாம்பார் வந்து நான் அது ஒரு 3 வகையான பருப்பு வச்சு நான் சாம்பார் ரெடி பண்ணேன். இந்த ரெசிபியும் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதனால் டீட்டெயில் ரெசிபி அதில் போடல. இப்போ இது எல்லாத்தையும் பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மசாலா பொடியெலாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நான் விசில் வச்சு எடுத்துட்டேன். விசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு இந்த சாம்பார். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். சூப்பரான சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா தாங்க. இதே மாதிரி நீங்கள் வேறு என்ன ரெசிபீஸ்னாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் காலையில் ஒரு 11 மணிக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக் கொடுங்க. நான் வந்து இன்றைக்கி கேரட் ப்ரோட்டீன் மில்க்ஷேக் ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கேரட்டை வந்து நல்லா தொலி சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 2 அல்லது 3 டேட்ஸ் சேர்த்துக்கோங்க, பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் மட்டும்தான் நம்ம ஸ்வீட்னஸ்க்கு சேர்க்க போகிறோம். வேறு சுகர், ஹனி இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்தாப்புல கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் உள்ள விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேட்ஸ் சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் உங்ககிட்ட வந்து டேட்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லை வந்து நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், இல்லை கருப்பட்டி கூட நல்லா பொடியாக நுணுக்கி அது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் சேர்த்துக்காதீங்க குழந்தைங்களுக்கு செய்கிறனால. நார்மலாகவே ஒயிட் சுகர் ரொம்ப கெடுதல். அது இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இது எதுவுமே இல்லைனா ஹனி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரோட்டீன் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இந்த ரெசிபி நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது நட்ஸ் என்ன இருக்கோ அது சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, பாதாம் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இதில் வந்து அதுக்கப்புறம் ஒரு 3/4 கிளாஸ் பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாலே சேர்த்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். சப்போஸ் உங்கள் குழந்தைங்க ரொம்ப திக்காக குடிக்க மாட்டாங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாதி பாலும் பாதி தண்ணியுமா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம கேரட் சேர்த்துருக்கனால வாயில் வந்து தட்டுப்படும் கண்டிப்பாக. அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக குடிச்சிருவாங்க. இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அவங்க குடிச்சிக்குவாங்க. பாருங்கள், நமக்கு சூப்பரான கேரட் ப்ரோட்டீன் மில்க்ஷேக் ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு கேரட் பிடிக்கல அப்படின்னா அதுக்கு பதிலாக இதே மெத்தடில் ஃப்ரூட்ஸ் வச்சு மில்க் ஷேக் பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஃப்ரெஷ் ஜூஸாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்கன்னா அந்த மாதிரியும் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு 11 மணிக்கு கொடுங்க. அப்புறம் மதியானம் வந்து ஒரு 2:15க்கு ஒரு உருளைக்கிழங்கு ரைஸ் நான் பண்ணேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. முதல்ல வந்து நல்ல உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு மசிகிற லெவலில் இருக்கணும், ஏன்னா குழந்தைங்க அப்போ தான் சாப்பிடுவாங்க.
இப்போ முதல்ல ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, ஜீரகம் போட்டு நல்லா அது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த பாருங்கள் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து அதுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குக்கு பதிலாக இதே மெத்தடில் நீங்கள் கேரட் துருவி சேர்த்து கூட கேரட் ரைஸ் மாதிரி செய்யலாம், இல்லை பீட்ரூட் ரைஸ் மாதிரி செய்யலாம், இல்லை கேரட் பீட்ரூட் ரெண்டும் கலந்து கூட செய்யலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாகவே குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் நேரம் நல்ல உருளைக்கிழங்கு வந்து வதங்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இந்த ரைஸ். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை, மிளகாத்தூளும் மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது மறுபடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம உருளைக்கிழங்குங்கிறனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக பூண்டு கூட இடித்து சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி நல்லா இந்த மசாலாலாம் கொஞ்சம் ராஸ்மல் போனதுக்கப்புறம் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. அப்போனா உருளைக்கிழங்குக்குள்ளேயும் உப்பு நல்லா இறங்கி இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வேக வச்சுருக்க ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு நல்ல அந்த ரைஸோட கோட்டாகி நல்லா வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். பாருங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இதுக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் வச்சு கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனையாக கூட கொடுக்கலாம், ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குலாம் சேர்த்து செஞ்சுருக்கனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக் ஒரு 5 மணிக்கு ஒரு அவல் லட்டும் ஒரு பனானாவும் நான் கொடுத்தேன். அவல் லட்டு ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபியில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பழம் வந்து பார்த்திங்கன்னா எந்த பழம்னாலும் கொடுக்கலாம். நான் வந்து சின்னதாக ஒரு மலை வாழைப்பழம் கொடுத்தேன், நீங்கள் எதனாலும் கொடுத்துக்கலாம். அப்புறம் டின்னர் ரெசிபி, டின்னர் வந்து ஒரு 7:30 போல் ஹோம்மேட் நூடுல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தேன். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் கவர் பண்ணி போட்டிருக்கேன். இந்த ரெசிபி டீட்டெயில் ரெசிபி வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்டாக இருக்கும். நான் கோதுமை மாவில் தான் செஞ்சேன். கோதுமை மாவில் ஒரு முட்டையை ஊற்றி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வேறு எதுவுமே சேர்க்கல, இதுதாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இடியாப்பம் ப்ரெஸ் இருக்குல்ல, அதில் வந்து போட்டு புழிஞ்சு எடுத்துட்டேன். கொஞ்சம் புழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நம்ம டைட்டாக மாவு பிசைஞ்சிருக்கோம். அப்படிங்கிறனால டைட்டாக பிசைஞ்சால் தான் உங்களுக்கு நூடுல்ஸ் வரும், இல்லைனா ஒரு மாதிரி பிரிஞ்சு போயிடும், மாவாக தண்ணியில் கரைஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் நல்லா டைட்டாக தான் பிசைஞ்சிக்கணும் இதுக்கு மாவு. ரொம்ப ஈஸி தாங்க இது செய்கிறது. நான் டீட்டெயில் ரெசிபி லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான நூடுல்ஸும் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. 3 பொருள் தான், ஒரு முட்டை, கொஞ்சம் கோதுமை மாவு, உப்பு, இது 3 இருந்தால் போதும். சூப்பராக நூடுல்ஸ் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் நூடுல்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வீட்டிலே ட்ரை பண்ணி நீங்கள் கொடுங்க. இப்போ இதை நல்லா குக்காகி வந்துருச்சு. ஒரு 75% குக்கானால் போதும். ரொம்ப குக்கானால் உங்களுக்கு வந்து இந்த நம்ம வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி உடஞ்சி வந்துடும். இப்போ வெஜிடபிள்ஸ் என்னென்ன தேவையோ எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு மசாலா பவுடர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையும் இந்த மாதிரி 2 ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக உடையாமல் வரும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆகவும் செய்யும். இப்போ நமக்கு சூப்பரான டின்னர் ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவாங்க.
அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஐடியா என்ன அப்படின்னா ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே சமயம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாளைக்கே கவர் ஆகிற மாதிரி பார்த்து கொடுங்க. அப்போனா உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். இந்த சூப்பரான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.